நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு அரை மணி நேரம் சந்தித்து பேசியிருக்கோம். ஏதோ முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கா? ஏங்க எங்கிட்ட எல்லாம் தான் வராங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ தினம் வந்துட்டு இருக்காரு. அதுக்கு முடிச்சுவிட ஏங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வர்றாரு, பேசுறாரு, போறாரு. நீங்க வெளியில வாங்கன்னு இன்னைக்கு என் ரூம் வந்து தெரியுது. அங்க லாபியில நாங்க முதல்ல பேசிட்டு தான் இருக்கிறோம். பேசாதெல்லாம் கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில நாங்க வந்து பேசுறோம், அவ்வளவுதான். வேற ஒன்றும் எல்லாம் கிடையாது. அதாவது மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதே மின்தடை ஏற்பட்டு விட்டது. இன்றைக்கு சென்னை மாநகரம், சென்னை புறநகர் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார காலமாக இரவில் அடிக்கடி மின்தடை ஏற்படுகிறது. இதனால மக்களுடைய தூக்கம் இழந்து காலையில் வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, வியாபாரிகள் பணிக்கு செல்ல முடியாத நிலை இருக்குது. இதையெல்லாம் நாங்கள் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர இருந்தோம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க மறுத்துட்டாங்க. அதோட இன்றைக்கு விவசாயிகளுக்கு பகலில் 6 மணி நேரம் மின்சாரம், இரவில் 8 மணி நேரம் மின்சாரம் கொடுக்குறாங்க. எப்படி வேளாண் பணி மேற்கொள்ள முடியும்? அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகள் பம்பு செட்டுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். அப்பதான் விவசாயிகள் வந்து வேளாண் பணி மூலியமா மேற்கொள்ள முடியும். ஏன்னா பகல் நேரத்தில் விவசாயிகள் பம்பு செட்டுக்கு மின்சாரம் கொடுத்தா தான் விவசாயிகளுடைய பயிர்கள் பயிரிட முடியும். அப்பதான் விவசாய தொழிலாளர்கள் பணிக்கு வருகின்ற போது அந்த பம்பு செட்டுக்கு மின்சாரத்தை பயன்படுத்தி அந்த பயிர்கள் நடவு செய்ய முடியும். ஆனா இந்த அரசுக்கு அதெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது. யார் எக்கேடு கட்டு போனான்னு தெரியும். அது மேலிடத்திற்கு என்ன வேணுமோ அது வந்தா போதுன்னு நினைக்கிறாங்க. விவசாயிகளை இன்னைக்கு புறக்கணித்திருக்கிறாங்க. அதோட இன்றைக்கு மக்களுக்கு குடிநீர் வழங்கக்கூடிய தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்துடைய மின் மோட்டாருக்கெல்லாம் இந்த தடை அடிக்கடி ஏற்படுவதால முழுமையா குடிநீர் வழங்க முடியாத சூழ்நிலை, குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. இன்றைக்கு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்திற்கு மின் மோட்டாருக்கு தடையில்லா மின்சாரம் கொடுத்தா தான் இந்த கோடை காலத்தில் முழுமையா குடிநீர் தட்டுப்பாடு எல்லாம் வழங்க முடியும். அதையெல்லாம் நான் கொண்டு வராங்க. எதுக்குமே அனுமதி கொடுக்க மறுத்துட்டாங்களே. அதாவது இந்த அரசு ஏற்பட்ட பிறகு சுமார் 52% மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 6% மின் கட்டணம் உயர்த்துன்னு சொன்னாங்க. உயர்த்தின பிறகு 3 ஆண்டுல 18% மின் உயர்த்திட்டாங்க. இப்போ 52, 18, 70% மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. அதோட நீங்க பாத்தீங்கன்னா பீக் ஹவர்னு வச்சிருக்காங்க. பீக் ஹவர்ல அதிக மின் கட்டணம் சொல்றாங்க. தொழிற்சாலைக்கு பயன்படுத்துகின்ற மின் கட்டணத்தையும் உயர்த்திட்டாங்க. இதனால தமிழ்நாட்டுக்கு வருகின்ற தொழிற்சாலை எல்லாம் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது. இதெல்லாம் பேசுவதற்கு எண்ணித்தான் இந்த அரசு மீது எந்த குறையும் சொல்லக்கூடாது. குறை சொல்ல முற்பட்டா உடனே மைக்கை துண்டிச்சிருவாங்க, பேசுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இதை திட்டமிட்டு இந்த அரசாங்கம் சட்டப்பேரவை தலைவர் மூலமாக எங்களை பேச அனுமதி மறுக்கப்பட்டு நாங்கள் வெளிநடப்பு தான் செய்யணும். அதை எதிர்பார்த்து தான் இந்த செயலை செய்திருப்போம் என்று நாங்கள் எண்ணுகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.